புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். நம் முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் சக்தி எது? கற்ற கல்வியா, உற்ற தோழமையா, பெற்ற பாடங்களா? சென்ற வார தொடர்ச்சி. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே என்ற பொன்னான வரிகளை சொல்லி என் தோழமையை பற்றி பேச வந்திருக்கேன். அன்பால என்ன வெண்டாச்சு, இனி அறிவால வெல்ல முடியுமோங்கிற அச்சத்துல உட்கார்ந்துருக்கேன். சக தோழருக்கு ஒரு வதங்கம். எனக்கு முதல் வாய்ப்படித்த இந்த மேடைக்கு முத்தமிட்டு உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நான் தொடங்குறேங்க. சொல்லுங்க ஐயா. நட்புனா என்னன்னு தெரியல இங்க பல பேத்துக்கு. நட்போட அருமைனா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும் மாதா பிதா குரு தெய்வம். இந்த வரிசையில ஏன் நண்பன் வரலன்னு நீங்க யோசிக்கலாம். ஐப்பட ஸ்டைல்ல சொல்லணும்னா அதுக்கும் மேல அங்க நிக்கிறான் என் நண்பன். இந்த நாளும் இல்ல அதுக்கு மேல. ஐயா, ஊர்ல மாட்டு வண்டியில சின்ன பிள்ளைல சீசான்னு ஒண்ணு விளாண்டு இருப்போம். இப்படி போவோம், இப்படி ஒண்ணு வரும். அதுதான் என் நட்பு. ஒரு நண்பனை மேல தூக்கறதுக்கு இன்னொரு நண்பன் விட்டு கொடுத்து கீழே போவாங்க. அதுதான் என் நட்பு. நம்ம எல்லாம் ஒரு மொழி கேட்டிருப்போம், வீழ்வது நாமா இன்னும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அப்படி இல்லைங்கயா, வீழ்வது நாமா இன்னும் வாழ்வது நட்பாக இருக்கட்டும் சொல்றீங்க. கல்யாணத்துக்கு போறீங்கயா, மணமக்கள் ரிசப்ஷன்ல நிக்கிறாங்க. மணமக்களை பார்த்து மா நீ பட்டுச்சவ மாதிரி நடந்துக்க, மா நீ அனுபவசாலி மாதிரி நடந்துக்கு நான் சொல்றோம். இல்ல, நல்ல தோழனா நல்ல தோழியா, வாழ்க்கைக்கு அடிப்படைக்கே தோழமை தான் வேணும்னு சொல்றீங்க. சரி, அப்புறம் கல்யாண வீட்டுல வேற மாதிரி பேச முடியுமா? நல்லா இருக்க ஐயா. ஒரு விபத்து நடக்குது. ஐயோ, நம்ம நாட்டுல விபத்துக்கு பஞ்சமே இல்ல. விபத்து நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட்னா படிச்சவன் என்ன சொல்லுவான், இது லாப்படி போலீஸ் வந்து தூக்கணும் அப்படிமா. அனுபவசாலி நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படிமா. நண்பன் என்ன ஆனாலும் அவுட்டு மச்சான், தூக்கு மச்சான் போலாமாங்க. அங்க இருக்கியா நட்பு. பல ஆக்சிடென்ட் அப்படி போறதுனாலதான் வருது தெரியுமா உங்களுக்கு? ஒரே பைக்ல 7 பேர் உட்கார்ந்து விடுறா மச்சான் அப்படின்னு போறோம் இல்லையா, அதுவும் ஆக்சிடென்ட் தானே. கண்ணு முன்னு தெரியாம நடக்கிறது நமக்கு ஒண்ணு புதுசு இல்ல. ஆமா. என் வீட்டுல வந்துட்டு நான் நடந்து போறப்ப என் வீட்டு பூனை அங்கதான் படுத்திருக்கோம். நான் மேல பாத்துட்டே போயிட்டு மிதிப்பா பாருங்க, வாழை தெரியாம அப்படி சீரை வச்சுட்டு கட்டிக்கலான்னு வரும். என் முகத்தை பாக்கும். நான் காட்டின தோழமையில அது கடிக்காம போயிடுங்க. அடடே, 5 அறிவு மிருகத்தை கூட 6 அறிவு மனிதன் அளவுக்கு நேசிக்க வச்சது அந்த தோழமைங்கிற பண்பு மட்டும்தான். தேவர் பிலிம்ஸ்ல கூட இப்படி கதையை கேள்விப்பட்டதுமா ஐயா. நிறைய தற்கொலை தடுக்கப்படுது. அது யாராலனா நண்பனாலதான். படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைக்கணும்னா நம்ம நாட்டுல பல பேர் தற்கொலை தான் பண்ணணும். ஏன்னா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, அது பெருமையா பேசிக்கிறாங்க கல்வின்னு வேற. ஆனா அனுபவத்தாலதான் கல்வி கிடைக்கும்னா கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் மாதிரி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனா நண்பன் அப்படி இல்லைங்கயா. உனக்கு என்ன கஷ்டம்னாலும் என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்க மச்சான், தற்கொலைங்கிற முடிவுக்கெல்லாம் போவேனா அப்படின்னு ட்ரீட்டை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நண்பன் எந்த ஊர்லமா இருக்கா? ஊருக்கு இருக்கேன் அப்படி வச்சுக்கிடுவான். ஆமா, எதுக்கு நமக்கு வப்பு? ஐயா, நீங்க படிக்காதவனை பார்க்கலாம், அனுபவம் இல்லாத பார்க்கலாம், நண்பன் இல்லாதவனை பார்க்க முடியாது. அதான் யா, ஒரு மன வளர்ச்சி குன்றியவன் யாரி புத்தி சுவாதனை இல்லாதவன்ட்ட போயிட்டு
டேய் நான் எம்ஏ படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், நான் சொல்றதை கேள்றானா கேட்பானா? ஐயா எனக்கு அனுபவம் இருக்குடா, நான் என் அனுபவத்தின் படின்னு பாடம் படிச்சா கேட்பானா? மன வளர்ச்சி உள்ளவன்ட்ட தோழமைய காட்டணுங்கயா, அன்பை காட்டணுங்கயா, அதுலதாங்க அவனோட மீண்டு எழுவான். அங்க ஒரு மன வளர்ச்சி குண்டியவனுக்கு தேவைப்படுறது தோழமை தாங்க, நான் அடிச்சு சொல்வேங்க. ஐயா வைரமுத்து உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். கவி பேரரசு ஒரு வரிகள் சொல்லுவாரு, வெளியே என்னை வீரன் என்று சொல்வார்கள், கிளியே உன்னை கேட்டால்தான் தெரியும், துரோகம் என்னை துளைத்த போதெல்லாம், வாளால் அறுத்த வாழையாய் கீழே விழும் போதெல்லாம் உன் தோழமை எல்லாம் என்னை தூக்கி நிறுத்தி என்னை கவிஞனாய் உலகத்திற்கு காட்டினாய்னு. அந்த வைரமுத்துவே தூக்கி நிறுத்தினது அவங்க மனைவியின் தோழமையினாலதான். ஐயா தொண்டு செய்து பழுத்த பட்டம் தூய தாடி மார்பிலும் மண்ட சிறுத்து மனக்குகையில் சிறுத்த எழும் அப்படின்னு சொல்ற பெரியார் இருக்காரு, பகுத்தறிவாளன். பாரதிதாசன் பாட்டு, அருமையான பாட்டு. ஐயா அப்படிப்பட்ட பெரியாரு நாத்திகவாதி, நம்ம மூதறிஞர் ராஜாஜி ஆன்மீகவாதி. இவர்கள் ரெண்டு பேருமே கொள்கை ரீதியா வேறுபட்டவங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றிணைச்சது என்னன்னு தெரியுமாங்கய்யா? நட்புங்கய்யா. கொள்கை ரீதியா வேறுபட்டு இருந்தாலும் தோழமையால நாட்டுக்கு பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தாங்கய்யா. அதான் சொல்றேன், முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் சக்தி வந்துட்டு தோழமை மட்டும்தாங்க. தோழமையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு அடிச்சு சொல்லுவாங்கய்யா. என்னோட தோழமைக்கு முன்னாடி கல்வியா இருக்கட்டும், அனுபவமா இருக்கட்டும், தலைவணங்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். அருமையா இருக்கு. தந்தை பெரியார் அவர்களையும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களை பற்றி சொல்றப்ப ரெண்டு பேர்த்தையும் கருத்து வேறுபாடு இருந்தது, ஆனா நட்பு இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் தெரியுங்களா? ராஜாஜி வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம், திருமணம். பத்திரிகையை கொண்டு போய் நேரடியா பெரியார்த்து கொடுக்கிறாரு. 7ஆம் தேதி திருமணம், நீங்க வந்துருங்க. சரி, அன்னைக்கு ஊர்ல இருக்கீங்களா? ஆமா இருக்கேன், வந்திருக்கேன். திருமணம் நடக்குது, திருமணம் முடிஞ்சிருச்சு, பெரியார் போகல. மறுநாள் போயிருக்காரு. போன உடனே ராஜாஜி, என்ன நேற்று மறந்துட்டீங்களா, வெளியூர் போயிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. ஊர்ல தான் இருந்தேன், வீட்டில் தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் வரலன்னு கேட்டாராம். ராஜாஜி கேட்டிருக்காரு, ஏன் வரல தெரியுமா? உங்க வீட்டு கல்யாணம் மரபுப்படி சடங்குப்படி எல்லாம் நடக்கும். வர்றவங்கெல்லாம் ஆச்சாரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்னைய பார்த்த உடனே கருப்பு சட்டை போட்டவன் நாத்திகவாதி வந்திருக்கான்னு எல்லாரும் மனம் சக்கடப்படுவாங்க. அதனால தாமதம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வீட்டில் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு நாள் தாமதமா வந்தேன். என்ன அழகு பார்த்தீங்களா? இதுதான் நட்பு. அதாவது ஒரு வாழ்த்து மடல் அனுப்புகிற போது கூட, வாழ்த்து மடல் இப்ப யாரும் அனுப்புறதில்லை, ஒரே ஒரு மெசேஜ் தான், அது எவனாவது அனுப்பியிருப்பா, அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம், அவ்வளவுதான். அதை 7 பேருக்கு அனுப்புன்னு சில பேர் அதை வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்து மடல் வாங்கும் போது கூட நமக்கு பிடித்ததை வாங்குவது ஒரு வகை, நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவருக்கு பிடித்ததை வாங்குவதுதான் நட்பில் சிறந்தது என்று சொன்னால் அதாங்க சிறப்பு. ஐயா, எந்த ஒரு கூலி தொழிலாளியுமே தான் மகன் வந்து என்ன போலவே இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க ஐயா. அவங்கவுங்க பையனும் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் தாங்க விரும்புறாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க ஐயா, நம்ம முன்னேற்றத்தை தீர்மானிக்கிற சக்தி கல்விதான் அப்படின்னு. ஐயா நிறைய பேர் வந்து பேசினாங்க ஐயா, எனக்கு வந்து நான் படிச்ச டிகிரி வந்து எனக்கு உதவலன்னு. அவங்களுக்குலாம் சூப்பர் ஸ்டார் பாணியில ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம இப்ப படிச்ச கல்வியானது எப்போ உதவும் எப்படி உதவும் யாருக்குமே தெரியாது. ஆனா உதவ வேண்டிய இடத்துல ஒரு நாள் கண்டிப்பா உதவியே தீரும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க ஐயா. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சவருங்க ஐயா. அவரு ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கிட்ட வந்து காசு சுத்தமா இல்லைங்க ஐயா. அப்பயும் அவரால் படிக்க முடிஞ்சதுன்னா அந்த கோர்ஸ் பேர் கேலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. கேலிகிராஃபினா எழுத்துக்களை எழுதும் முறை, அச்சிடும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த கேலிகிராஃபிங்கிறத படிச்சு அதை வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண கம்ப்யூட்டர் வந்து மேக் கம்ப்யூட்டர், மேக்கின்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து இன்சர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ஐயா. ரிலீஸ் பண்ணா மற்ற கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இவரோட கம்பெனி வந்து டாப்புக்கு வந்துருந்துச்சுங்க ஐயா. அப்ப இருந்த எல்லாருமே போயிட்டு கேட்டாங்களாம், நியூஸ் பேப்பர்காரங்கலாம், எப்படி உங்களோட இது வந்து இந்த டாப் லெவலுக்கு வந்திருக்கு, அது காரணம் என்ன அப்படின்னு. நான் அன்னைக்கு கத்துக்கிட்ட கேலிகிராஃபிங்கிற ஒரு கோர்ஸ் தான் இன்னைக்கு என் கம்பெனியோட இந்த நிறுவனத்தோட சக்சஸுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா.
காமராஜரை வந்து எல்லாருமே படிக்காதவர் தானே சொல்றாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் மெய்கண்டான் பாடசாலைக்கு போயிட்டு எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு அதையே தான் வந்து மக்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியலங்க ஐயா. ஹெலன் ஹெல்லர் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு அவங்களால காது கேட்க முடியாது, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாத ஒருத்தங்களை இன்னைக்கு உலகம் பூரா தெரிஞ்சிருக்குன்னா எதுங்க ஐயா காரணம்? அவங்க கற்ற கல்வி தானங்க ஐயா. நிச்சயமா ஐயா, தம்பி படத்துல வந்து ஒரு டயலாக் அருமையா வருங்க ஐயா. ஒரு வசனம், நீ நானும் அடிச்சா குற்றம், போலீஸ் அடிச்சா சட்டம், படிச்சு போலீஸ் ஆயிக்க, நீ சொல்லி நான் சொல்லி யார் கேப்பா, நாளைக்கு நாடே கேட்கும் படிச்சு கலெக்டர் ஆயிக்க. அப்ப நமக்கு இந்த சமூகத்துல நடக்கிற எல்லா அவலங்களையும் இதெல்லாம் தைரியமா தட்டி கேட்கற யாருங்க ஐயா கொடுக்குறா? இந்த கல்விதானங்களுங்க ஐயா. அப்படி சொல்லுங்க ஐயா. இதே நிகழ்ச்சிய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நடத்தி இருந்தோம்னா இந்த இடத்துக்கு எத்தனை பெண்கள் வந்திருப்பாங்கன்னு மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் ஐயா. ஆனா இப்ப இத்தனை பெண்கள் இந்த மேடையிலும் சரி இந்த அரங்கத்திலையும் சரி இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க ஐயா? கல்விதானங்களேங்க ஐயா. அது மட்டும் இல்ல, நல்லா சொன்னா இங்க ஆம்பளைங்க தான் கம்மி. சாதாரண பெண்களையும் சாதனை பெண்களா மாத்தினது இந்த கல்விதானங்களே ஐயா. அதனாலதாங்க ஐயா சொல்றேன், நம்ம முன்னேற்றத்தை தீர்மானிக்கிற சக்தியானது இந்த கல்விதான் கல்விதான் கல்விதான். எங்க அம்மா அப்பயே சொன்னுச்சு, படிச்சு பாலா போறதுக்கு ஆடு மேய்ச்சி ஆளா போடான்னு. ஐயா, நட்புனா என்னன்னு தெரியாம பேசினாரு, கல்வினா என்னன்னு நல்லா தெளிவா பேசினாரு. எதிரணியிலே இருந்தாலும் நண்பனை உற்சாகப்படுத்தி முன்னேற்றம்னு கை தட்டுறாங்க பாருங்கய்யா. இங்க இருக்கியா தோழமை? இந்த தோழமை விட அனுபவத்தை பத்தி பேசினாரு கொஞ்சம். அது தோழமையா உட்கட்சி தகராறான்னு எனக்கு தெரியல. ஐயா, அனுபவம் பிஇ படிச்சு நல்ல பெரிய ஆளானெல்லாம் சொன்னாப்ல தம்பி. நான் ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தேன், இந்த ஆண்டு விளம்பரம், புரோட்டா மாஸ்டருக்கு 9,000 சம்பளம், பிஇ படிச்சவனுக்கு 5,000 தான் சம்பளம். நல்லா வேலை செஞ்சுச்சிங்க அங்க கல்வி. ஆனா வேலை கிடைச்சா பிஇ எங்க போவாரு, புரோட்டா மாஸ்டர் எங்க போவாரு தெரியுமில? கல்யாணம் நடத்துறவன் சிரமம் எவ்வளவுங்கிறது கல்யாணத்தை பண்ணி பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னா அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எப்ப வீட்டுல இருக்காங்கன்னு பார்த்து கொண்டு போய் கொடுக்கணும். அதுலயும் பேரை சின்னதா போட்டா அத காரணம் காட்டி அந்த கல்யாணத்துக்கே வராம போயிடுவான் சொந்தக்காரன். ஆனா சாரி மாப்பிள, இன்விடேஷன் கொடுக்க முடியல, ஒரே ஒரு எஸ்எம்எஸ் போதும், உன் வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து எச்சிலை கூட எடுக்க தயங்க மாட்டான் நண்பன். அந்த நட்பை வந்து எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம தவிர்க்க முடியும்? அதாவது தான் மட்டுமே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரியாசனம், அதுல கட்டின மனைவியை கூட உட்கார வைக்காம கந்தல் ஆடையோடு வந்த தன் ஏழை நண்பன் குசேலனை உட்கார வைத்து அழகு பார்த்த கண்ணனாக இருக்கட்டும், தன் தம்பிகளைப் போலவே குகனை நண்பனாக பார்த்த ராமனாக இருக்கட்டும், இதிகாசங்கள் எல்லாம் சொல்ல நட்பை விட நான் யதார்த்தத்துல ஒரு நட்பை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அது யாருன்னா, ஏங்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு மனிதனை சந்தித்திருக்காவிட்டால் மார்க்ஸ் என்ற மனிதன் 65 வருடங்கள் வாழ்ந்திருப்பானா என்றால் அது சந்தேகம். அது மட்டுமில்ல, மூலதனம் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு நூல் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார ரீதியை புரட்டி போடக்கூடிய நூலை அவர் வெளிக்கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் கார்ல் மார்க்ஸுடைய நண்பராகிய எங்கல்ஸ் என்கின்ற அற்புதமான மனிதர் தான். அதாவது தான் முதலாளியாக இருந்த அந்த வாழ்க்கையை கூட விட்டுட்டு தன் நண்பனுக்காக தொழிலாளியாக மாறி மாதம் தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை தன் நண்பனுடைய புற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பி வச்சான்னு சொன்னா அந்த உறவுல எங்கேயாவது சுயநலம் இருக்குமா? அதாவது கற்ற கல்வியில இருக்கு, நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த போட்டி இருக்கும். அனுபவத்துல நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா பொறாம இருக்கும். ஆனா நட்புல எங்க வந்துச்சு போட்டியும் பொறாமையும் இல்லாம நீ நானும் நண்பன்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான உறவு இருக்குன்னா அது நட்பு. அந்த நட்பை தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமா இருக்க போது. தம்பி ஆவேசமா சொன்னாரு, என்ன ஒருத்தன் நடுத்தரவுல விட்டு போயிட்டான், நானும் நண்பனால நடுத்தரவுல நின்னு. அதாவது இதயம் என்று உனக்கு இருந்தால் இன்னொரு முறை ஆழமாக யோசித்துப்பார். ஒருவர் இதயத்தில் இன்னொருவர் இருந்தால் அது காதலாக இருக்க முடியும், ஒருவர் இதயமாகவே இன்னொருவர் இருந்தால் அது நட்பாக இருக்க முடியும். அந்த நட்பு உனக்கு என்னைக்கு துரோகம் பண்ணாரு? நட்பு தான் வந்து அவரை காப்பாத்துன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டானா உடனே வாமச்சி ட்ரீட்னு சொல்லிட்டு குடிக்க தான் போறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துல ஒருத்தன் தோத்துட்டானா வாமச்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிக்க தான் போறாங்க. இதனாலே நாட்டுல எத்தனை பேர் குடிகாரங்களா இருக்காங்கன்னு தெரியுமா ஐயா? சொல்லுங்கயா. உனக்கு ஜெயிச்சாலும் குடிதான், தோத்தாலும் குடிதான், கல்யாணம்னாலும் குடிதான், கருமாதினாலும் குடிதான். அப்புறம் என்ன சொல்றீங்க? நான் படிக்கிற நண்பனை பத்தி பேசுறேன், அவர் குடிக்கிற நண்பனை பத்தி பேசுறாரு. நல்லா இருக்கு.
அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கை வந்து, அதாவது நான் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்துட்டு எனக்கு பேருக்கு பின்னாடி 4 டிகிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் கல்வியை பத்தி தான் பேசியிருக்கணும். ஆனால் அந்த கல்விக்கு கூட நான் உட்கார வைக்கணும்னு என்ன அழகு பார்த்த என்னுடைய நண்பரை பத்தி தான் என்னால பேச முடியும். அந்த நட்பை நான் மதிக்கிறேன். ஏன்னா நான் வாழ்க்கையில தடுமாறி நின்னப்ப என்ன கை கொடுத்து என்ன உயர்த்திய என்னுடைய நண்பருக்காக நட்பதிகாரம்னு ஒரு நூலையே நான் எழுதியிருக்கேன். என்னுடைய நண்பர் திருமலை ராஜன் அப்படி நண்பருக்காக நான் நட்பதிகாரம்னு ஒரு நூலையே எழுதினேன். அதுதான் என்ன அடையாளப்படுத்தினுச்சு. எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கையில் சந்தோஷங்களை 2 மடங்கு ஆக்குவதும் துக்கத்தை பாதியா குறைக்கிற சக்தி எதுக்கு இருக்குன்னா நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த நட்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய கருத்தை பதிவு செய்ய. சார் சொன்னாரு கல்யாணத்துக்கு நட்பு வந்து உதவி செய்யுதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அங்க பொண்ணு பார்க்க போறோம்ல, அங்க என்ன கேக்குறாங்க? பையன் என்ன படிச்சிருக்காரு, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, இதத்தானே முதல்ல கேக்குறாங்க. இதை விட்டுட்டு பையன் என்னப்பா அனுபவசாலியா, அவருக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காரு, பொண்ணு என்ன அனுபவசாலியா, அந்த அம்மாவுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்னு கேட்டா பொண்ணு தருவாங்களா? இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுமா கல்யாணத்துல உட்காந்துங்க. ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன். இதையெல்லாம் வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்பாங்க, பொண்ணோட அப்பா அம்மா சொந்தக்காரன் எல்லாம். ஆனா பையன் எப்படிப்பட்டவன் கேரக்டர்னு கேட்டா அத நண்பன்ட்ட மட்டும்தான் கேட்க முடியும். தாய்மொழியாம் தமிழுக்கும் என் இதய துடிப்பாம் பெரம்பலூர் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரநிலை பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்ற கேட்ட பாரதி இன்று மட்டும் இருந்தால் ஐயா ஞான சம்பந்தன் மட்டும் போதும் என்று சொல்லியிருப்பான். ஐயா, கேள்வி என்ன? நம்மளை முன்னேற்றக்கூடிய சக்தி எதுன்னு கேட்டுட்டு கற்ற கல்வியா, கற்றாதான் கல்வி. கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக நின்றால் மட்டும்தான் அது உதவும். அதை விட்டுருங்க. அடுத்தது நட்பு. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. உண்மையான நட்பா இருந்தால் மட்டும்தான். நட்பை பத்தி என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்ததை சொல்றேங்கய்யா. நான் தண்ணி அடிக்காத பழக்கம் இருக்கிறதுனால என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில இலங்கையிலிருந்து வந்த அகதி மாதிரி என்னுடைய ஊர்ல நான் இருக்கேங்கய்யா. ஒரு ஊர்ல எவன் தண்ணி அடிக்காம இருக்கிறானோ அவன் அகதிகளாக பார்க்கிற கூட்டம் இருக்குயா. எப்படி ஆகி போச்சு பாருங்க நாடு. இன்றைய அனுபவம் என்னங்கய்யா தெரியுங்களா? காளி குடத்தோட பெண்கள் சுத்துகிறார்கள், ஊருக்கா பாக்கெட்டோட ஆண்கள் சுத்துகிறார்கள். அந்த அனுபவம் இன்னைக்கு போயிட்டு புரியுதா? 2 பேரும் தண்ணிக்காக தான் போறாங்க. நீங்க அனுபவத்தை பத்தி நிறைய பேர் பேசுனாங்கய்யா. யாரும் ஒரு 2 முயரெண்டு 6 சொல்லலைங்கய்யா. யாரும் அரிச்சோடி சொல்லலைங்கய்யா. ஒவ்வொருத்தரும் படிக்காத பாடத்தை தாங்கய்யா இங்க எல்லாரும் 3 தலைப்புல பேசினவர்களும் அனுபவத்தை தாங்கய்யா பேசுனாங்க. காஞ்சி பெரிய சிலபஸ்ல வந்தது ஒன்ன கூட சொல்லல, யாரும் சொல்லலைங்கய்யா. பூரா பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, இவர் கேட்டாரு, அங்க பார்த்தாரு. ஏதாவது உங்க சிலபஸ் படுத்த சொன்னீங்களா? ஒண்ணும் கிடையாது. பூரா சாய்ஸ்ல விட்டாச்சு. எங்க ஊர்லங்கய்யா, எங்க வீட்டுக்கு பக்கத்தால மாமா ஒருத்தர் 8வது தாங்க படிச்சாரு, துபாயில போயிருக்கிறாரு. இங்கிலீஷ் பேசுறாரு, அரபி பேசுறாரு, எல்லா மொழியும் பேசுறாருங்கய்யா. எனக்கு ஆங்கிலம் தெரியலைங்கய்யா, தமிழ் படிச்சதுனால. காரணம் என்னன்னா அவங்க அனுபவங்கய்யா. அன்னைக்கு அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஆங்கிலம் தெரிந்தால்தான் அந்த வேலையை செய்ய முடியுங்கிற அனுபவம். காஞ்சி பெரியவர்கிட்ட போயிட்டு ஒன்னு கேக்குறாங்கய்யா, ஒரு சான்றோர் கேக்குறாரு, என்னுடைய மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் பாடம் போட்டுனாலும் புரிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா சொல்லுங்களா அப்படின்னு கேட்கிற பொழுது ஒரு சீடரை கூப்பிட்டு உண்டி எடுத்துட்டு வர சொல்றாருங்கய்யா. அந்த உண்டி எடுத்துட்டு வந்து உண்டியல் அந்த கொள்ளு காசை என்ன பண்றாராம், அப்படியே அள்ளி போடுறாராங்கய்யா. ஒரு காசு கூட உண்டியில கீழே விழலங்கய்யா. ஆனா ஒரு காசா எடுத்து உண்டியில போடுறாராங்கய்யா. ஒன்னொன்னா உள்ள போகுதாங்கய்யா. இதுதான் அனுபவங்கய்யா. நீங்க எவ்வளவு பாடம் படிச்சாலும் மாணவன் அந்த உண்டியல் மாதிரி கேட்கிற மூடுல இருந்தாலும் இல்லாட்டினாலும் உண்டியில போடுற காசு மாதிரி நீங்க பாடத்தை ஏத்துனால் மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கய்யா. நீங்க பெருசா எல்லாரும் நேர பத்தி சொல்றாங்க, அம்பேத்கரை பத்தி சொல்றாங்கய்யா. அம்பேத்கரை இந்த அளவுக்கு மாற்றியது எதுனா கோணி சாக்களை உட்கார வச்ச அனுபவம் தாங்க இன்னைக்கு சட்டம் எழுத வச்சு. எல்லா பிள்ளைகளும் பலகையில உட்கார்ந்துருக்க, அவருக்கு வந்து ஒரு சாக்க போட்டு உட்கார வச்சாங்க. தண்ணி குடிக்க எந்திரிச்சு போனா பிரச்சனை, தண்ணி குடிக்க போயிட்டு அதை எடுத்து உடச்சு போடுவான். அப்படியே அப்படிப்பட்ட அனுபவம் தான் அவர் பெரிய ஞானியா மாச்சு. சொல்லுங்க. அந்த காஞ்சி பெரியவற்றை ஒரு தடவை போய் பத்திரிகை நிருபர்கள் காஞ்சிபுரத்துல சிறப்பாக எதை நீங்க உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்ட பொழுது
பல்லவர்கள் காலத்துல காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஒண்ணு இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்தை என்னோட வாழ்நாள்ல காஞ்சிபுரத்துல நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னாக்கா அதற்கு அப்புறமா வரக்கூடிய சந்ததிகள் பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கல்விக்காக பல்கலைக்கழகத்தை தான் உருவாக்குனாரு. அம்பேத்கர் அவர்கள் பெற்ற அனுபவத்தை அரசியல் சட்டமாக தீட்டுவதற்கு உதவியது அவரோட கல்வி அறிவு தானங்க ஐயா. வாஸ்தவம் தாங்கய்யா. காஞ்சி பெரியவர்கிட்ட தான் போய் அந்த பத்திரிகையாளர் கேட்டார்களே தவிர படித்தவர்கள்ட்ட போய் கேட்கல. அதுதான் அனுபவம். அனுபவம் அதுதான். அவர் போய் ஒரு விசிடியா கேட்டாரு. அந்த பத்திரிகை யார் கேட்டாங்க? வைஸ் சான்சலர் போய் கேட்கல, காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேக்குறாங்க. கௌதம புத்தரை பத்தி சொல்றங்கய்யா. 29 வயசு வரையும் சொபஸ்டிகேட்டடா சுகமா வாழ்ந்த புத்தன் எப்பங்கயா வெளியே வருகிற பொழுது அந்த அனுபவம் தாங்கய்யா அவனை உலக அளவு இன்னைக்கு பெரிய மதமாக உருவாக்கப்பட்டது. நல்லா ஞாபகம், 20 வயதுல வெளியே வர்றார் சித்தார்த்தன். 60 ஆண்டு காலம் அலைகிறார். 80வது வயதுல தான் அவர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார்லாம் இல்ல, போதி மரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்து இருந்தார், அவ்வளவுதான். அந்த 60 வருஷ ஞானம் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் கிமு புத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டுடைய மத செய்தியை இன்னைக்கு பேசுறோம்னா அந்த அனுபவ ஞானம் தான். அழகா சொல்றீங்க ஐயா. ஏசுங்கிறத காட்டி கொடுத்தது யாருங்கய்யா? யாருங்க? அவங்களுடைய நண்பர்கள் தாங்க ஏச காட்டி கொடுத்தது. நபிகள் நாயகத்தை பத்தி பெருசா நாம சொல்றோம். நபிகள் நாயகம் அவரை பத்தி ஐயா சொன்னப்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அவரு அந்த கிபி 542 அந்த காலகட்டத்தில் பிறந்தவர், வாழ்ந்தவர். அவரு ஒரே ஒரு மதத்தை அந்த படித்தவர்களெல்லாம் கேட்கிறாரு. கேட்கிற பொழுது அவர்கள்லாம் மறுக்கிற பொழுது, பிணங்களை போய் பாறைகள்ல போடாதீங்கடா, அது மனிதனை அந்த கழுகெல்லாம் கொத்தி சாப்பிடுதுன்னு சொல்லுகிறப்ப கேட்கப்படலங்கய்யா. அந்த படிக்காத நபிகள் நாயகத்தினுடைய மதம் தாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னங்கய்யா? இன்னைக்கு அந்த மதத்துல வந்த மலாலா தாங்கய்யா 2014 அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கி இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னங்கய்யா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஐநா சபையில அவங்க உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அமைதிக்கான தூதுவராக உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஐயா. அது மாதிரியான பார்க்கிற பொழுது நீங்க சைக்கிள் கத்துக்கிறதுங்கய்யா, நம்ம படிச்சாங்கய்யா எந்த பள்ளிக்கூடத்துங்க சைக்கிள் கத்துக்கிறது படிக்க? நீச்சல். ஒரு படத்துல வடிவேலு வாத்தியாருக்கு சொல்லி கொடுப்பாப்ல, பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து நீச்சல், பானை குழவர்கள் பானை செய்யறதுல இருந்து நீங்க கல்வி என்பது பகுத்தறிவு பெறுவதற்கும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் தான் கல்வி உருவாக்கப்பட்டதே தவிர இன்றைய காலத்தில் கல்வி வேண்டும் என்றால் தொழில்மயமாக உருவாக்கி இருக்கலாமே தவிர வேற எந்த காரணமும் இல்ல. அனுபவம் தான் சிறந்தது. அனுபவம் தான் சிறந்தது என்பதனால தாங்கய்யா இந்தியாவிலே 100வது இடத்தை நான் வேலை செய்யக்கூடிய ரோவர் கல்லூரி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்றால் அனுபவதாங்க என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க முத தடவை மேடையிட மீது உங்க கூட வந்தது கல்வி தானேயா? நீங்க முத தடவை பேசிட்டு அந்த மேடை விட்டு இறங்க மீது கிடைச்சது தானே அனுபவம். அப்ப அனுபவத்துக்கும் முன்னோடியா இருக்கிறது கல்வி தானேயா? நல்லா கேக்குறாரு. மேலே ஏத்துனது கல்வி, இறங்குறப்ப எனக்கு அனுபவம் இருந்தது. கல்வியோட சிறப்பு எப்படி தெரியுமாயா இருக்கும்? கள்ளமில்லா அன்பையாக்கும், வெள்ளம் போல சிந்தை பிறக்கும், அள்ளும் பகலும் அறிவை வளர்க்கும், இல்லை என்ற சொல்லை அகற்றும், ஆன்றோர் மொழியின் வழியில் நடத்தும், ஈண்டோர் தம்மை பெருமிதம் கொள்ள வைக்கும், சினத்தின் வேரை கணத்தில் அறுக்கும், இனத்தின் பேரம் தழையில் எழாமல் பார்க்கும், ஆசையின் வழையில் விழாமல் காக்கும், ஆணவம் தழையில் எழாமல் கொள்ளும், ஆத்திரம் கொள்ளா நிலையில் வைக்கும், ஆணும் பெண்ணும் இங்க ஒன்றனை ஏற்குது ஐயா கல்வியோட சிறப்பு. இவ்வளவு சிறப்பு கல்விக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம தானேங்க. கல்வியை நாம தானேங்க உயர்த்தி இருக்கோம். கல்வியோட வேறு வேணா ரொம்ப கசப்பானதா இருக்கலாம், ஆனா அதோட கனி ரொம்ப சுவையானதுங்க. எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல ரொம்ப கடைஞ்சாங்க. அது பார்க்கடல் கடைஞ்சோட முதல்ல அமிழ்தம் வரல, முதல்ல வந்தது விஷம்தான். 7 கடலை விஷமாக்கியது அந்த நஞ்சு. அந்த நஞ்சுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த சாகா வர தர்ற அமிழ்தம் கூட கிடைச்சிச்சு. அப்ப எதை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல சின்ன சின்ன கசப்புகள் இருக்கதான் செய்யும், பின்புதான் மிகப்பெரிய வெற்றியே நமக்கு கிடைக்கும். எல்லாரும் சொன்னாங்க மகாத்மா காந்தியடிகள் தில்லையாடி அம்மையாரோட போராட்டத்தை பார்த்த அனுபவம் தான் அவங்களுக்கு போராடணும்னு இதை தந்துச்சு. அவர் ஹரிச்சந்திரனோட கதையை பார்த்தாங்க, அந்த அனுபவம் தான் தந்துச்சு, போராடணுங்கிற ஊக்கத்தை தந்துச்சுன்ட்டு. ஆனா தப்பையா, ஆயிரம் பேர் அந்த நாடகத்தையும் அந்த போராட்டத்தையும் பார்த்திருக்கலாம். ஆனா காந்தியடிகளுக்கு மட்டும் ஏன் தானும் போராடணுங்கிற எண்ணம் வந்துச்சு? அவர் கற்ற கல்வி அவருக்கு தந்த பக்குவம் அவருக்கு இந்த இது வந்துச்சு.
எல்லாரும் சொன்னாங்க நட்பு நட்புன்ட்டு. நண்பனாகவும் நேர்மையாகவும் இருக்காதீங்க. ஏன்னா நேரான மரமும் நல்ல மரம் தான் முதல் வெட்டி சாய்க்கப்படுதுயா. எல்லாருக்கும் பகத்சிங் அவரை தெரியும். தூக்கு தண்டனை கைதியா இருந்தாங்க. அவளை தூக்கு போடுறதுக்கு முன்னாடி தூக்கு மேடைக்கு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் படிச்சிருந்த புத்தகத்துல கடைசி 3 பக்கம் மட்டும் மீதி இருக்கு, அதை படிச்சு முடிச்ச பிறகு என்னை தூக்குல போடுங்கன்ட்டு. சாகமேது கூட கல்வியை கற்கணும்ட்டு அவருக்குள்ள இந்த ஆர்வம் அவரை இன்ன வரையிலும் நிலைக்க வச்சிருக்கையா. கல்விதான் வாழ்க்கை முன்னேற்றம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சாக போறப்ப கூட படிக்கிறாரு. சில பேர் படிக்க சொன்னா செத்து போறாங்க. இதான் மாறுவா இந்த காலம். ஐயா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கால டர்பன் நகரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் நிக்குது. அதுல ஒரு இந்திய நாட்டுல இருந்து போன வக்கீல் உட்கார்ந்து இருக்காரு. அந்த வக்கீல் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட்டை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் வரான். டே, நீ என்னதான் ரிசர்வேஷன் பண்ணிருந்தாலும் இந்த சீட் எனக்கு சொந்தம், நீ போடாங்கிறான். முடியாதுங்க, நான் ரிசர்வேஷன் பண்ணிருக்கேன், என் கையில டிக்கெட் இருக்குங்கிறாரு அந்த இந்தியன் வக்கீல். அதெல்லாம் முடியாது, என்னடா நீ ஏன் நாட்டுல வந்து பேசுறன்னு அந்த வெள்ளைக்காரன் அவரோட கோட்டை பிடிச்சு அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல வெளில தள்ளுறாரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல உருள்றாரு அந்த மனிதர். அந்த வக்கீல் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்தாரு. பிற்காலத்துல அவருக்கு அந்த டர்பன் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்த பாடத்தினாலதான் நம்மளால மகாத்மா காந்தி புகழ பெற்றாருங்க. அதே போலதாங்க என்னமோ அனுபவத்துக்கு பேர் பெற்றதா நம்ம நாடுன்னு கேட்டாங்க. ஒருத்தர் அப்பாவோட பதவி, அதாவது அவங்க அப்பா கவர்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்து செத்து போனாரு. அப்பாவோட பதவிக்காக எத்தனையோ அப்ளிகேஷன் போட்டாருங்க. அவருக்கு வேலை கிடைக்கல. கையூட்டு கேட்டாங்க. கடைசியில கோவத்துல திட்டினார் அந்த ஆபீசர். ஏண்டா உங்க அப்பா செத்து போனதுல இருந்து உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணுமான்னு. வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாரு. படிச்சாரு. இன்னைக்கு IAS ஆகி தென்ன வட இந்தியால ஒரு இடத்துல நல்ல IAS ஆபீசரா உட்கார்ந்து இருக்காரு, கலெக்டரா. அவர் சொன்னாரு, எனக்கு அன்னைக்கு கிடைச்ச அனுபவம், அந்த கலெக்டர் ஆபீஸ்ல என்னை ஒருத்தன் அவமானப்படுத்தினானே அந்த அனுபவம், அந்த பாடம் என்னை இன்னைக்கு இங்க கலெக்டரா அமர வச்சிருக்குன்னாரு. அவர் தாங்க இளம் பகவத்துங்கிற ஒரு IAS ஆபீசர். இவ்வளவு இருக்க போது எப்படிங்க நீங்க எப்படி பேச முடியுது? அதனால வாழ்க்கைக்கு என்னைக்கும் உறுதுணையா இருந்து நமக்கு வெற்றியை தருவது பாடமே சொல்லி நன்றி வணக்கம். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தி எது? 3 கேள்வி கேட்டிருக்காங்க. எது என்று கேட்டால், கற்ற கல்வியா, உற்ற தோழமையா, பெற்ற பாடங்களா? இந்த 3 கேள்விக்கு மிக அருமையாக முதல் சுத்துல பேச்சு, 2வது சுத்துல இந்த கிராஸ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி பேசுறவங்கள அவங்க குறுக்க புகுந்து பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல ஒரு பெரிய சிறப்பு, தந்தையும் மகனும் பேசினாங்க. 2 பேரும் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தாலும் கூட மாறி மாறி பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செல்வாங்க. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல்லுவாங்க. இந்த 2 குரலுக்குமாக இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை சொல்லி, தீர்ப்புன்னு சொல்றது இல்லை, அப்படி சொன்னா அது பட்டிமன்றம். அப்புறம் இது என்ன அப்படின்னா, சில விஷயங்களை உங்களுக்குள்ள விதைக்கிறோம். அந்த விதைக்கப்பட்ட விதைகள் மரமாக வந்து கனிகளை தந்தால் அது புதுயுகம் பெற்ற பெருமை என்று நாங்கள் கருதுகிறோம். அதான் உண்மை. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார் இல்லையா அந்த வார்த்தை. இதெல்லாம் எதுக்காக? சிந்திக்கிறதுக்காக தாங்க இருக்கிறோம். இந்த சிந்தனைக்காக இதை வச்சிருக்கிறாங்க. யாவரும் கேளீர் என்ன அர்த்தம்? எல்லார் வகையிலையும் யோசித்து செஞ்சு பாருங்க. என்ன சிந்தனை? நம்முடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் சக்தி எது? முதல்ல கல்வி. கல்விக்கு இணையாக ஒன்றை சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கேள்வி. ஏன் அப்படி கேட்கறது தெரியுங்களா? வெறும் சிலபஸ் படிப்பை பத்தி யாரும் சொல்லலைங்க. MA, MPhil, PhD, MBBS, DCS எல்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பட்டம் தவிர கல்வி மட்டும் இல்லைன்னா மனிதர்கள் என்ன ஆயிருப்போம்? விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அதான். விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டு இருக்கேன் நான்.
மனிதர்கள் போறாங்க. என்னுடைய பேச்சை கேட்ட உடனே அவங்க அறியாம வந்து, நான் யாருன்னு தெரிய வேண்டாம், அறியாம வந்து உட்கார்றாங்க. இல்ல சில பேர் குரலை கேட்ட உடனே தெரிஞ்ச குரலா இருக்கேன்னு வந்து உட்கார்றாங்க. சரி, இந்த பக்கம் ஒரு எருமாடு போகுது, என்னைய பாக்குது, ஐ ஞான சம்பந்தம் அப்படின்னு வருமா? ஜாலியா பேசுவார், வருமா? இங்க வந்து என்னை தள்ளி விட்டு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு அதால அறிய முடியாதுங்க, அதான் உண்மை. அறிகின்ற ஆற்றல், அறிவுடையார் எல்லாம் உடையார். இந்த உலகத்துல இதை காட்டில் ஒரு அருமையான வார்த்தைக்கு பேர பொருளே இது இல்லைங்க. ஏன் தெரியுமா? வறுமையில வாழ்வது பெருசு இல்ல. பாரதி சொன்னா, கஞ்சி குடிப்பதற்கில்லார் தப்பில்ல, அதன் காரணங்கள் இவை என்ற அறிவுமில்லார். ஏண்டா கஞ்சி குடிக்காம இருக்க? உன் நாட்டில் விளையிலையா? தேனாறு பாயுது, சீமையெல்லாம் விளையுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. நான் ஒருத்தன், அதான உண்மை. ஏன் காயுது? மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான்? அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதனால் வந்த தொல்லையடினான். அவன் எல்லாம் தான் செஞ்சான், ஆனா அங்க என்னாச்சு? குழப்பமாச்சு. அப்ப கல்வி என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்மை முன்னேற்றும் சக்திகளில் முதன்மையானது கல்வியா இருக்குது. நான் போன நாடுகள்லாம் பார்த்தேங்க, எல்லா நாட்டிலையும் கல்விக்கு தர்ற முக்கியத்துவம் இருக்கே. பல்கலைக்கழகங்கள் போயிருக்கேன், எந்த நாட்டுக்கு போனாலும் நூலகத்துக்கும் பல்கலைக்கழகத்துக்கு போவேன். அந்தந்த நாட்டு நூலகங்கள் பல்கலைக்கழகங்கள்ல என்ன வியப்பட ஆழ்த்துறது என்ன தெரியுங்களா? அங்க படிச்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்னன்னா அவ்வளவு ஆச்சரியம். ஏல் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அங்க நம்ம நாட்டுக்காரர் தான் அங்கதான் வேலை பார்க்கிறார். ஒருத்தருக்கு நோபல் பரிசு கிடைச்ச விஷயத்தை பத்தி எனக்கு சொன்னார். அதாவது உறைஞ்சு போன ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த உறைஞ்சு போன ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களை எடுத்து மீண்டும் வளர்த்து உயிர் ஊட்டினா அது வளர்ந்து வந்து அதே ரத்தம் உருவாகுமா. அதனால என்ன லாபம்னு கேட்குறீங்களா? ஒரு கொலை நடந்திருந்தாலோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலோ அவர் யாருன்னே தெரியாம போயிருந்தா கூட அந்த ரத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா. இப்படி உறைஞ்சு போனதுலேருந்து ஒன்றை உருவாக்கி காட்ட முடியுங்கிற விஷயத்த ஒரு கல்விமான் கண்டுபிடிச்சு மனிதகுல வரலாற்றுக்கு தர்றாங்கன்னு சொன்னா அந்த கல்விமானுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. நோபல் பரிசு போற ஒரு ஆளுக்கு எல்லாமா கொடுக்குறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். 20 கோடி பேருடைய உயிரை காத்தது அலெக்சாண்டர் பிளமிங் என்கின்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச பென்சிலின் என்கின்ற மருந்து. எங்க இருந்து எடுத்தாருங்க அந்த பென்சிலின்? நம்பவே முடியாது உங்களுக்கு. மூக்கு சளியில இருந்தோம், கண்ணீர் துளியில இருந்து எடுத்தார். அது காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டா லூயி பாஸ்டர். புஞ்சைக்காலன்னு நம்ம சொல்றோம்ல, புஞ்சைன்னு சொல்றோம்லையா, அந்த சாதாரணமா ஃபங்கஸ், அதுக்குள்ள இருந்து உயிர்களை உருவாக்க முடியும் கண்டுபிடிச்சாங்க. ஒன்றுக்கொன்று இணை இருந்தது. விஞ்ஞானிகள் இல்லைன்னா என்ன ஆயிருப்போம்? நம்ம காணா போயிருப்போம். அவர்கள் கற்ற கல்வி என்னென்ன? சம்பளத்துக்காக வாங்க. நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்னைக்கு வேலைக்கு போனோமோ அன்னைக்கு அத்தனையும் மறந்து போயிடுறோம். அதுவா படிப்பு? வாழ்நாளெல்லாம் அந்த படிப்பு மற்றவருக்கு பயன்பட வேண்டும். அதான் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் சக்தி. 80 வயசு 100 வயசு ஆனாலும் சரி, அந்த 100 வயசுலையும் எழுத்தும் சிந்தனையும். சமீபத்தில் மறைஞ்சு போன அசோகமித்திரன் என்ற எழுத்தாளரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எழுத்துக்கள்ல மனிதர்களை அப்படியே படம் முடிச்சு காட்டக்கூடிய விஷயம். கல்விமான்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்முடைய முன்னேற்றத்தை எப்படி அது தீர்மானிக்குது? அந்த புஸ்தகத்தை மாத்திரம் நான் படிக்கல. நான் சொன்னார்ல தம்பி, அந்த வக்கீலை கீழே தள்ளி விட்டாங்க தென்னாப்பிரிக்காலன்னு. கீழே விழுந்த வக்கீல் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அந்த வக்கீல் விழுந்தப்ப என்ன நினைச்சாரு தெரியுமா? ரயில்ல இருந்து தானே என்னை வெளியே தள்ளினீங்க, இந்தியாவில இருந்தே உங்களை எல்லாம் வெளியே தள்ள வேண்டாம் அப்படின்னு அவர் தீர்மானிச்சார். அந்த தீர்மானம் அது மட்டும் இல்ல, அவரு அந்த ரயில்ல போற போது அவர் படிச்ச ஒரு புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, அன்டு த லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம். அந்த புத்தகம் அவரை மாற்றி காட்டியது. அவரை மாத்திரம் இல்லைங்க, அத்தனை கோடி இந்தியர்களையும் மாற்றி வெள்ளக்காரன் நடுங்கி போனான். அரையாடை பக்கரின்னு நான் நம்மளால பார்த்து யார? காந்திய. வின்சென்ட் சர்ச்சில் கேட்டாராம், காந்தியடிகள் வட்டமேஜ மாநாட்டுக்கு போனப்ப என்ன அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. காந்தி சொன்னாரா, எனக்கும் சேர்த்தா நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு இருக்காரு. இந்த இப்ப நான் நிக்கிற மாதிரி சட்டை போட்டு கோட்டு போட்டு இத்தனை போட்டிருக்கல, எனக்கும் சேர்த்து நீ போட்டிருக்க. அது மட்டும் இல்ல, காந்தியினுடைய சிந்தனைகளை பார்த்த பிறகு சர்ச்சில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
நீ துப்பாக்கியோட வந்திருந்தா நான் பீரங்கியோட வந்திருப்பேன். ஆனா நீ ஈரங்கியோட வந்தா நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. நீ போட்டிருந்த அங்கி 2 தான், கீழே ஒரு வேட்டி மேல ஒரு துண்டு. கல்வி மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய சிந்தனைகள் அப்படி ஆற்றல் நமக்கு தந்தது. வரிசையா பார்க்கிறோம். தீர்மானிக்கிற சக்திங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. முன்னேற்றத்தை தீர்மானிக்கிற சக்தி. கல்விக்கு அழகு கசடர மொழிதல் அப்படின்னாங்க. வெள்ளத்தால் போகாது, வெண் தழலால் வீழாதுன்னா கல்விக்கான அழகு. இப்போ என்கிட்ட 10,000 ரூபா இருக்கு, அவர் ஒரு 5,000 ரூபா கேட்கிறாரு, கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா விளையாட்டுக்கு, நீங்க அதை நம்பி வந்து முன்னாடி. என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 5,000 இருக்கும். இவங்க ஒரு 5,000 ரூபா கேட்குறாங்க, கொடுத்துட்றேன். எவ்வளோ இருக்கும்? என்கிட்ட ஒன்றும் இருக்காது. இதுதான் செல்வம். நான் இதை கல்விக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தாருங்க, பாவம், எம்ஏ படித்தவர், 10 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ எஸ்எல்சியா மாறிட்டாரு. சொல்லுவோமா? 10 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்து அவர் 8ஆம் கிளாஸாக போயிட்டாரு. பாவம், தீந்து போச்சு. தங்கவேலு, நகைச்சுவனுடைய தங்கவேலு வீட்டில் விசேஷம் வச்சிருப்பார். நாதஸ்வர கோஷ்டி ஏற்பாடு பண்ணியிருப்பார். அவங்க வந்தவங்க இவர் வீட்டோட சேர்த்து இன்னொரு வீட்லையும் நாதஸ்வரம் வாசிட்டு வரலாம்னு போயிருப்பாங்க. அங்க வாசிக்கிறதே இவர் போய் பார்ப்பாரு. கோவம்னா அப்படி கோவம் வரும். முடிச்சுட்டு வருவாங்கல்ல, வந்தோடனே வாங்கி அந்த கொலையை இந்த இதை கழட்டி பார்ப்பாரு. எதை? நாதஸ்வரத்தை கழட்டி பார்த்துட்டு சொல்வாரு, பூராத்தையும் அங்கேயே ஊதிட்டு வெறும் குழாயை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாரு. மூடர்களோடு வாழ்வதை காட்டிலும் நரகம் இனியது தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சொல்வாருங்க, முட்டாள்களோடு வேலை செஞ்சா ஆயுஸ் கம்மி அப்படிம்பாரு. ஏன்னா நம்மளை கொன்னே விடுவாங்களா அவங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சில பேரை வேலை வாங்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு. எப்பா அந்த கடையில் போய் அதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா, அந்த கடை பூட்டி இருந்தா அப்படின்னு முத கேள்வி கேட்பான். அடுத்த கடையில் வாங்கிட்டு வா, அங்கேயும் இல்லைன்னா அந்த கடைசி கடையில் வாங்கிட்டு வா, அந்த கடையை திறக்கவே இல்லைன்னா அப்போ வந்துரு, அதுக்கு போகாட்டி என்ன அப்படிம்பா. எவனாவது கடைக்கு போவானா? இத்தனை கேள்வி கேட்டா எவனாவது பிழப்பானா? கல்வியினுடைய முக்கியத்துவம் பிற உயிர்களிலிருந்து நமக்கு வேறுபட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. படிக்காம போனவங்க எத்தனை பேருங்க? படிப்பத்திரம் இருந்தால் என்ன இருக்கும்? நான் எத்தனையோ இடங்களில் சொல்லியிருக்கேன். வறுமை பல விஞ்ஞானிகளை, பல அறிவாளிகளை, பல மேதைகளை தின்று விட்டது. மேல்நாட்டில் குழந்தைகளுக்கான கல்லறை ஒன்று உண்டா. அந்த குழந்தைகளுக்கான கல்லறையில் நின்று ஒருத்தன் பாடுறாங்க, ஒரு கவிஞன், இந்த குழந்தைகளான கல்லறையில் எத்தனை பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், மேதைகள் இருக்கிறார்கள். வறுமை தின்று விட்டதே அப்படிங்கிறான், நோய் தின்று விட்டதே அப்படிங்கிறான். அப்ப அவர்கள்லாம் கல்வி இல்லாததுனால தானே அப்படி ஆயிட்டாங்க. சரி, கல்வியை நினைவு வச்சுக்கோங்க, மறந்துட வேண்டாம். கல்வி மட்டும்தான் மற்றவர்களிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. கல்வியால் மட்டும்தான் சாதி மத பேதங்கள் எல்லாம் ஒழிகின்றன. உன் ஜாதி என்னன்னு கேட்டான், ஒரே கேள்வி. யார்? மகாபாரதத்தில் துரோணர் கேட்கிறாரு கர்ணனை பார்த்து, உன் ஜாதி என்ன? சொல்ல தெரியல பாவம். உன் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்துட்டு போ, உன் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கொண்டு கொடுத்துட்டு போ. சொல்ல தெரியல. அப்ப எந்திரிச்சு வில்லனா இருக்கக்கூடிய துரியோதனை அருமையான வார்த்தை பேசினா. வாத்தியாரே, 4 பேர்த்த ஜாதி கேட்காத அப்படின்னா. எந்த 4 பேர்த்த கேட்கப்படாதான்? படிச்சவன்கிட்ட கேட்காத, அறிவாளிட்ட கேட்காத, வீரன்ட்ட கேட்காத, அழகான பொண்ணா இருந்தா ஜாதி பார்க்காத, கல்யாணம் பண்ணிக்கோ. கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, உற்றவர்க்கும் வீரரன் உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால். என்ன அற்புதமான பாட்டுங்க. வில்லிபுத்தூருடைய மகாபாரதம். இந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். எங்க ஜாதி இல்லை, நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லுவோமா? சீனாக்காரன் படையெடுத்து வர்றான், நம்ம சாதிக்காரன்ல வா சொல்ல மாட்டான். ஏய் இந்தியனே வா, வீரனே வா அதான சொல்லுவான். அங்க வீரன் தான் முக்கியம், கல்வியாளன் முக்கியம், அறிவாளி முக்கியம். முத ஆளு படிச்சவன் தான். அடுத்தது சொன்னாங்க உற்ற தோழமை. உண்மையிலே பெரிய விஷயங்க. சங்க காலத்துல காணாத நட்பு. இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நட்பு சொல்றீங்க. ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருந்தாங்க, ஒன்னா படிச்சாங்க, அதெல்லாம் இல்லைங்க. சங்க காலத்துல நாம பார்த்திருக்கோம். கோப்பெருஞ்சோழனை பத்தி பார்க்கிறோம். பிசிராந்தையார்னு ஒருத்தரை பத்தி படிச்சிருக்கோம். பிசிராந்தையார்னு பேர் இல்லைங்க, பிசிறுங்கிறது ராமநாதபுரம் பக்கத்தில் கூடிய ஒரு ஊர் பேரு. ஆந்தையார் அவர் பேரு. 2 பேரும் சந்திச்சது இல்லைங்க. ஆனா இந்த மன்னன் கடைசி காலத்தில் தான்
உண்ணா நோன்பு இருந்து உயிர் விட துணிந்த போது ஒரு இடம் போட்டு வச்சாராம், என் நண்பர் வருவாரு, நான் செத்தது கேட்டா அவரும் சாவாருன்னு. அப்படிப்பட்ட காணாமலே இருக்கிற நட்பு வாய்ந்த நாடு நம்முடைய நாடு. அதே போல இவர் போய் சோழன் இறந்தான இடத்தை கேட்டு அங்க போய் உட்கார்ந்து அவரும் செத்து போனாருங்க. இதெல்லாம் நட்பு. இந்த நட்புக்கு ஈடாக சொல்ல முடியுமா? நல்ல நட்புக்கு அவங்க நல்லா சொன்னார் 5 அதிகாரம். நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பாராய்தல், வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். என்ன அற்புதமான திருக்குறள் தெரியுமா? இதை விட்டுட்டு நம்ம எல்லாம் படிக்கிறவங்க. இது என்னன்னா, அது எந்த பாடத்தில் வருது? சயின்ஸா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா? அதெல்லாம் இல்லைங்க. மனசு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நண்பர் யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நமக்கு துன்பம் வரும்போது கண்டுபிடிக்கலாமா? அவர் சொன்ன மாதிரி, ஐயா நாளைக்கு வீடு ஏலத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பணம் வேணும், ராங் நம்பர் அப்படின்னு வச்சான்னு வைங்க. இன்னும் சில பேர் எடுக்காத, ஆள் மாட்டிக்கிட்டான். இன்னும் சில பேர், ஏப்பா நீ போன மாசம் கேட்டிருக்க, நாளைக்கு தானே ஜப்தி வருது, போன மாசம் எப்படி கேட்பாங்க? இப்படி பேசிக்கிட்டே இருக்கப்ப எவன் வந்து நமக்கு தெரியாம அந்த வீட்டை மீட்டுட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறான் பத்தியா, அவன் தான் உண்மையான நண்பன். உனக்கு கேடு வரலன்னா உன் நண்பன் யாரும் கண்டுபிடிக்க முடியாதான். திருவள்ளுவர் சொல்றாரு. ஜாலியா இருக்கப்ப நட்பு தெரியாதாமுங்க, சோகம் வர்றப்ப தான் நட்பு தெரியுமா? கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இன்னைக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. நீட்டி அளப்பதோர் ஸ்கேல், அப்படி வேணும் வச்சுக்கோங்க. ஸ்கேல்னாலும் கோல்னாலும் ஒண்ணுதான். நட்பு அப்படிப்பட்டது. பாரத கதையிலேயே கடைசியில் இந்த யுத்தம் வர்றதுக்கு முதல்ல குந்தி வந்து கர்ணனை பார்த்து கூப்பிடுறா, எப்பா நான் தான் உங்க அம்மா, நீ என் மகன், வா சத்தப்படாம பாண்டவர்களோட வந்துரு, யுத்தத்தை நிப்பாட்டுவோம். நான் சிரிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து அம்மான்னு சொல்லு. தமிழ் படத்தில் கடைசியில் போலீஸ் வர்ற மாதிரி. என் நண்பன் யாரு தெரியுமா? என்னை எல்லாரும் பார்த்து சிரிச்சப்ப என்னை காப்பாத்துறவன். இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு நாள் அவனுடைய அரண்மனை அந்தப்புறத்தில் பெண்கள் தான் இருப்பாங்க, முடிஞ்சா கணவன் தான் போகணும். அங்க அவன் மனைவி பானுமதியோட உட்காந்து நான் சொக்கட்டா ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் உள்பக்கம் பார்த்து உட்கார்ந்துருக்கேன், பானுமதி துரியோதன் மனைவி வாசலை பார்த்து உட்கார்ந்துருக்கா. சொக்கட்டா விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப நான் ஜெயிக்க போற நேரம் என் நண்பன் வந்துட்டான் துரியோதனை. என் பின்னாடி அவன் வந்ததுனால நான் அவனை பார்க்கல. ஆனா அந்த பெண்மணி, அந்த அரசி, என் நண்பனின் மனைவி பார்த்துட்டு படார்னு எந்திரிச்சா. நான் என்ன பண்ணிவிட்டேன், தோற்கிற போது எந்திரிச்சு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாத செயலை செய்து விட்டேன். இடையில் இருந்த மேகலையை, அந்த பாசியா கோர்த்திருக்கும் இல்லையா, அதை பற்றி இழுத்து விட்டேன். அந்த பாசிமணிகள் உதிர்ந்தன. என் நண்பனை பார்த்த உடனே அவள் பதற, நான் பதற. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? எங்க 2 பேர்த்த பத்தி ஒண்ணும் இல்லைங்க. அந்த இடத்துல அவன் பேசக்கூட இல்லை. அவன் பேசாம பார்த்துருந்தானே பயமா இருக்கும். பரவாயில்ல அப்படின்னாலும் பத்து பயமாத்தான் இருக்கும். நான் ஒண்ணு நினைக்கல அப்படின்னு சொன்னாலே பயமாத்தான் இருக்கும். அப்ப துரியோதனன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த விழுந்த முத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டான், முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ நண்பா சொல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். எடுக்கவோ பெருசு இல்லைங்க, யார் வேணாலும் எடுக்கலாம். கோக்கவோட என்ன தெரியுமா? ஓடிட்டு வர்ற ஒருத்தனை பதறிட்டு நிக்கிற ஒருத்தன்ட்ட ஊசிக்குள்ள நூலை கோர்க்க சொன்னா கோர்க்க முடியாது. பதட்டம் இருந்தா கோர்க்க முடியாது. கொஞ்சம் சொல்றான், நான் எதுவும் பதறல, இப்ப கொடு, நான் இந்த முத்தை இதுக்குள்ள கோத்து காட்டுறேன்னு சொன்னா என் மனத்தில் பேதமில்லை என்று சொன்னானே, அவனை விட்டுட்டு அவரை சொல்ற நீ. இருந்தால் அவனுக்காக இருப்பேன், செத்தா அவனுக்காக சாவேன். 17ஆம் நாள் கர்ணன் சாகுறான், 18ஆம் நாள் துரியோதனன் சாகுறான். எந்த இடத்துல நட்பு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்ற நட்புகள்ல விதி விலக்குகளை விட்டுருங்க. நல்ல தோழமை என்பது கடைசி வரைக்கும் கூட இருக்கும். இன்னும் கூட சொன்னா, சில நேரங்களில் நண்பர்கள் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டா அதுக்கு பிறகு சில பேர் அதிகமா பேச மாட்டாங்க. கணவன் மனைவி மாதிரி தாங்க நட்பும். அது அதை காட்டிலும் மேல நாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அழகா, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. அதனாலதான் கடவுளை கூட தோழனாக கொண்ட படைப்பு நம்முடையது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பேர் என்ன, தம்பிரான் தோழர்னு பேரு. சோறுமான கூப்பிட்டு நீ போய் அந்த பிள்ளைட்டு போய் பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. யார் அனுப்புவா? தொண்டர்நாதனை தூதரை விடுத்ததும், முதலை உண்டபாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணாக செய்ததும் என்று
திருவிளையாடல் புராணத்தில் ஒரு செய்தியை பார்க்கிறோம்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கடவுளையே தோழமையோடு பார்க்கிறது. மாமீர் அவளை எழுப்பீரோ ஆண்டாள் கேட்கிறா. உம்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ. என்ன நட்பு பாருங்க. இந்த நட்பு நம்முடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக விளங்கும் சக்தியா ஒரு குழு சொன்னாங்க. நண்பு கட்டாயம் என் பிள்ளைக்கு நண்பனே கிடையாது சொல்லாதீங்க, அப்படி வளரக்கூடாது பிள்ளை. அந்த நண்பனாலையும் ஒரு நன்மை விளையும், அதுதான் முக்கியம். அது யாருங்கிறது நான் நம்ம வீட்டு பிள்ளை அவனுக்கு நண்பனா இருக்கலாம் இல்லையா? மாப்பிள்ளை தோழர்னு ஒருத்தன் வச்சிருக்கமே, அவன் சொந்தக்காரனா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. அனாதைகளுக்கு கூட நண்பர்கள் தானுங்க துணை இருப்பாங்க. நிறைவா வாங்க. அனுபவம்னா என்னன்னாங்க, அனுபவம் மாதிரி ஒரு ஆசான் உலகத்தில் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். கற்றார் கல்லாதார் நண்பர் உள்ளவர் இல்லாதவர் எல்லாத்தையும் தாண்டி நிற்பது எது? அனுபவம். ஒருத்தர் அந்த காலத்துலலாம் மாட்டு வைங்க தெங்கச்சி சாமிநாதன் சொன்னார், மாட்டு வண்டியில் இது குதிரை வண்டியில் பேச போயிருக்காரு. கூட்டமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, ஒரு 2-3 பேர் தான் உட்கார்ந்து வந்திருக்காங்க. உடனே பார்த்தார், கோவம் வந்துருச்சு. குதிரை வண்டிக்காரரை பார்த்து, எப்பா வண்டியை திருப்பு, பேச வேணாம். வண்டி திரும்பின உடனே என்ன நான் செஞ்சது தெரிதானே அப்படின்னு கேட்டுக்காரு பேச்சாளர். அவன் சொன்னா, சரிதான், இருந்தாலும் நான் என் லாயத்தில் ஒரு 10 குதிரை வச்சிருக்கேன். எல்லா குதிரை இருந்தாலும் புல்லு போடுவேன், ஒரு குதிரை இருந்தாலும் புல்லு போடுவேன். குதிரை இல்லைன்னா 9 குதிரை வந்தா தான் புல்லு போடுவேன்னு உட்காந்துருக்க மாட்டேன். அப்படி வண்டியை திருப்பி அப்படின்ட்டாரு. திருப்பியாச்சு. அங்க போய் 3 பேர் உட்காந்துருக்காங்க. 4 மணி நேரம் பேசியிருக்காரு. முடிச்சுட்டு வண்டியில் ஏறி வரப்ப நான் செஞ்சது சரியான் இருக்காரு. சரிதான், நான் 10 குதிரை இருந்தா 10 குதிரைக்கு புல்லு போடுவேன், ஒத்த குதிரை இருந்தா ஒத்த குதிரைக்கு தான் புல்லு போடுவேன். 10 குதிரை புள்ளையும் ஒத்த குதிரைக்கு போட மாட்டேன்னா. புரிஞ்சா? 3 பேர் உட்காந்துருந்தா அவனுக்கு போய் 4 மணி நேரம் பேசி அவனை கொள்ளலாமா? எது எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். அதான் அறிவு. போய் கொதிக்கிற பானையை தூக்குறதா இருந்தா வெறுங்கையில தூக்குனா முதல் தடவை சுட்டு பிடிச்சுன்னு வச்சுங்க, அடுத்த தடவை அனுபவத்தால் என்ன செய்யணும், கைப்பிடியோட போகணும். அதான் அனுபவம். 1000 பாடங்களுக்கு தராத விஷயத்தை ஒரு அனுபவம் தரும். அதான் அவங்க சொன்னாங்க, சமையல் கட்டில் நீங்க எத்தனை தான் நீங்க சொல்லி கொடுத்தாலும் டிவியில அப்படி பார்ப்போம். உட்காந்து டிவியில எந்த சமையல் நிகழ்ச்சி வந்தாலும் நான் சந்தோஷமா பார்ப்பேன். ஏன் தெரியுமா? நம்ம திங்க வேண்டியதில்லை, யாரோ திங்கிறாங்க போறாங்க, நமக்கு என்ன. பழைய ஜோக்கு தான் இருந்தாலும் சொல்றேன். அந்த புத்தகத்தை பார்த்து சமையல் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். அதை பார்த்து ஒரு அம்மா ரவ உப்புமா கிட்டி இருக்கு. ரவ உப்புமான்னா ஏன் அதுக்கு பேரும் தெரியுமா? பெரும்பாலும் ரவையில தான் கிண்டுவாங்க நைட்ல. அது நிலைய வித்வான் மாதிரி உப்புமா. யார் வந்தாலும் கிண்டி போட்டோம்னா ஜென்மத்துக்கு வரமாட்டாங்க. அது ஒரு காரணம். அந்த அம்மா உப்புமா கிண்டி இருக்கு. அதுல போட்டிருக்கபடியே ரவையை அந்த முதல்ல இப்ப அடுப்புல அந்த இதை வைக்கவும் வச்சாச்சு, ரவையை போடவும் போட்டாச்சு, நெய்யை விட்டு கிண்டியாச்சு, எல்லாம் பண்ணி உப்புமாவை காணோம். உப்புமா வரல, கண்ணீர் வருது அந்த பிள்ளைக்கு. போட்டோ அத்தனையும் செஞ்சிருக்கேன், ஒன்னையும் காணோம். புருஷன் பார்த்தான், எல்லாம் தானே செஞ்சேன் வரல. நான் செஞ்ச பாவம், நீ செஞ்ச பாவம் இல்லை, நான் செஞ்ச பாவம் ஒன்னே கட்டினது. ஏன் செய்யல? அடுப்ப பத்த வைக்கவும் போடல. அதுல எதுல? அந்த புத்தகத்துல. இதெல்லாம அதில் போடுவாங்க. அதை காட்டில் ஒரு பிள்ளை தப்பா படிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கு. சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் அழுதுருக்கு. என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசியில் இறக்கவும் போட்டிருக்காங்க. சட்டி இறக்கவும் போட்டிருப்பாங்கல்ல, அது இறக்கவும்னா சாக சொல்றாங்க போட்டுக்கு சாம்பார் வச்சுட்டு. புரியுதா? அனுபவம் என்கிற ஆசான் எப்படிப்பட்ட ஆசான்? தண்ணிக்குள்ள விழுந்து 4 தண்ணி குடிச்சோம்னா படக்கு நீந்திடுவோம். 3 தடவை கீழே விழுந்தா போதும். இதெல்லாம் சொல்லி தர்றாங்க. இதுவும் வேணும், கல்வி வேணும், அனுபவம் வேணும், நட்பு வேணும். அது வேணும், இது வேணும், இது வேண்டாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு தடவை பூமிக்கு வர்றோம், ஒரு தடவை போறோம். கேட்டுக்கொண்டு வருவதில்லை, சொல்லிக்கொண்டு போவதில்லை. கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள். அப்படி போறதுக்குள்ள
எவற்றாலெல்லாம் நாம் முன்னுக்கு வர முடியுமோ, கல்வியாளா வாருங்கள், தோழமையாளா பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவத்தாளா பயனடையுங்கள், பயனடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.